ஹாய் வணக்கம். இது உங்க டாப் டக்கர் தமிழா சேனல். நான் உங்க டாப் டக்கர். இந்தியாவில் நம்ம எதை பத்தி இங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதோட கன்வென்ஷன் தான் நம்ம போன வீடியோட பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோ பார்க்கல பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த கன்வென்ஷன் உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அவங்களுக்கு போய் சேரும். அவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell button press பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இந்த சேனல் புதுசா அப்படி இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கான அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்கு போலாம். போன நம்ம வான் பிரான் நியூ மென்டார் ஆஃப் அப்துல் கலாம் அவரை பத்தி பார்த்தோம். அவரோட சக்சஸ் ஸ்டோரியை பார்த்தோம். அவர் என்னென்ன ராக்கெட்டை வந்து தயாரிச்சிருக்காரு, V2 ராக்கெட், அதுக்கப்புறம் என்னென்ன மிஷன் என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏன் அமெரிக்கா வந்து பிடிக்கல, அவரு இப்ப கரெக்டா ஜெர்மனில வேலை செஞ்சிருந்தாரு அப்படின்னு நான் பார்த்தேன். இப்போ இந்த மென்டார்ஷிப் ஆஃப் வான் பிரான் முடியுது. வான் பிரான் வந்து ஒரு டூரிஸ்டா தான் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு. திருப்பியும் பேக் டு ஜெர்மனி போயிடுறாரு வான் பிரான். இப்போ அப்துல் கலாம் என்னென்ன பண்றாரு அப்படின்றதான் இன்னைக்கு அனுப்பி. அப்துல் கலாம் எஸ்எல்விக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அப்துல் கலாம் கிட்ட ஒரு சப்டிவிஷன் ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் பண்றாங்க. அந்த டீம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டெஸ்ட் அப்படின்னு எஸ்எல்வி ராக்கெட் வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஸ்டாட்டிக் டெஸ்ட் பத்தி அப்துல் கலாம் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸ்டாட்டிக் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராக்கெட் பின்னாடி தான் நெருப்பு வரும்ல, அந்த நெருப்பு எவ்வளவு எனர்ஜி பின்னாடி தள்ளுதோ அந்த அளவுக்கு எனர்ஜி தான் பாத்தீங்கன்னா ராக்கெட் வந்து மேல பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த எவ்வளவு எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி போதுமா இல்ல ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கா? ரொம்ப அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்டாட்டிக் டெஸ்ட். ஆனா நம்ம யோசிக்கலாம், ராக்கெட்டை நம்ம தான் நிக்க வச்சிருப்பாங்க. அப்படி நிக்க வச்சுக்கும் போது அந்த ஃபயர் வந்து அந்த ராக்கெட் மேல பறந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளே இவ்வளவு யோசிக்கலையுமே அப்ப இஸ்ரோ சயின்டிஸ்ட் எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ராக்கெட்டை ஸ்ட்ரெயிட்டா வர்டிகலா நிக்க வைக்க ஹாரிசான்டலா வந்து லேண்டோட கனெக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து அது வந்து அந்த ராக்கெட் வந்து மூவ் ஆகாத மாதிரி கீழே கனெக்ஷன் கிரவுண்டோட கொடுத்துட்டாங்க. அதனால அது மூவ் ஆகாது. ஆனா பட் அந்த ஃபோர்ஸ் மட்டும் நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். நெருப்பு எரியும், ஆனா ராக்கெட் மூவ் ஆகாது. அவ்வளவு கனெக்ட் பண்ணிட்டாங்க கிரவுண்டோட. ஆனா அந்த டெஸ்ட் அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு வால்ட் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு, உடஞ்சிருக்க மாதிரி ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபால்ட் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த அந்த 6 மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. கிட்ட வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட், டேஞ்சரஸான நைட்ரிக் ஆசிட் டேங்க் வந்து வெடிச்சிருக்கு. அந்த நைட்ரிக் ஆசிட் ரொம்பவே டெட்லியஸ்டான ஆசிட். ஆசிட்ஸ்னாவே மோஸ்ட்லி டெட்லியஸ்ட் தான். அதுலயும் சில ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் இருக்கு. அது ரொம்பவே வந்து ஸ்கின் எல்லாம் பட்டுச்சுன்னா நிறைய சிவியர் குறைச்சு கொடுக்கும். நம்மளுக்கே அது நல்லாவே தெரியும். அப்படின்னும் போது அந்த நைட்ரிக் ஆசிட் வந்து டேங்க் அது ஒரு ராக்கெட்டுக்கு எவ்வளவு தேவைப்படும் அவ்வளவும் வெடிச்சு அந்த ஆளுங்க மேலே இந்த மெம்பர்ஸ் அந்த சயின்டிஸ்ட் மேலே வந்து பட்டுச்சு. இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே அப்துல் கலாம் பதறி அடிச்சுட்டு அவரோட டீம் மெம்பர்ஸ் வேற அவங்க வந்து ஃபாஸ்டா வந்து திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கிறாரு. பட் அந்த டைம்ல அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து பெட்ஸ் அவைல் பண்றதுக்கு இல்லை. பெட்ஸ் எதுவுமே காலியா இல்லை. இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டுக்கே பெட் இல்லை. அந்த நிலைமையை பாருங்க. இருந்தாலும் அப்துல் கலாம் எப்படியோ பேசி ஒரு வழியா ஒரே ஒரு பெட்டை மட்டும் சாங்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜருக்கு மூவ் பண்றாங்க. அதுல அந்த 6 பேர்ல ஒருத்தர் தான் சிவராமகிருஷ்ணன் நாயர். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 6 மெம்பர் டீம்ல ஒரு மெம்பர் தான். பட் இருந்தாலும் அப்துல் கலாம் பிடிச்சவரா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆக்ஷனை நீங்களே பாருங்க. அவர் வந்து ரொம்பவே வந்து சீரியஸா இருந்திருக்காரு. அவர் வந்து பெட்ல வந்து அட்மிட் பண்ணப்பட்டாரு. அடுத்த நாள் விடிகாலம் வந்து அவரோட நினைவு வந்து திரும்பி வருது. நினைவுக்கு வராரு. எழுந்து அப்துல் கலாம் மறைந்து உட்காந்துருக்காரு. அப்துல் கலாம் பார்த்து கேட்கிற முதல் விஷயமே எல்லாரும் சேஃபா இருக்காங்களா, அந்த பிரச்சனை நடந்ததுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அதை வந்து கூடிய விரைவில் அதை வந்து நான் சரி பண்றோம் சார் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லும் போது அப்துல் கலாம் திகழ்ச்சி போயிருக்காரு. இவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு ஆக்சிடென்ட் அப்புறமும் இவரால் எப்படி இவ்வளவு டிட்டர்மைண்டா இருக்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்துல் கலாமுக்கு தோணும். அப்பதான் அப்துல் கலாம் இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த எனர்ஜி எல்லாம் எப்படி இவங்களுக்குலாம் கிடைக்குது அப்படின்றத பத்தி நம்ம பத்தி சொல்றாரு.
எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சில டைம்ல நம்மளே நியூ இயர் ஒரு நியூ இயருக்கும் நம்மளும் ஜாகிங் போனோம் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். நிறைய பேர் எடுத்துருக்கீங்க. எடுத்துருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி தெரிவிங்க. அப்பதான் எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க அப்படின்றத நான் பார்ப்பேன். நம்ம ஜாகிங் போனோன்ற ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். நம்மளும் ரோட்ல இறங்கி போலான்னு பார்க்கும்போது அந்த ரோட்ல இறங்கி கொஞ்ச தூரம் போனவுடனே நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா, போதும் இவ்வளவு தூரம் வந்துட்டுமே திருப்பி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அந்த தூரத்தை பார்த்து சில நேரம் நம்ம பயந்துடலாம். நம்ம இவ்வளவு தூரம் போகணுமா, இந்த ரோடு வந்து இவ்வளவு தூரம் இருக்கே, நம்ம அவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்ற அந்த கொஸ்டின் மார்க்கை நம்ம வந்து பாதி விஷயத்த வந்து தப்பு பண்ணிடுவோம். அப்போ இதே மாதிரி இருக்கும்போது நம்ம சில நேரத்தில் பேட்மிண்டன் விளையாடலாம். இந்த பேட்மிண்டன் விளையாடும் போது அதே மூவ்மெண்ட் அதே அளவுக்கு நம்மளுக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகுது. பட் இருந்தாலும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அந்த ஷாட்ல தான் இருக்குது. ஷார்ட்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம அந்த பேட்மிண்டன் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டோட விளையாடுறோம். அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபன் அந்த கலந்ததுனால அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு பெருசா தெரியாது. என்னதான் அவளை நம்ம மூவ்மெண்ட் ஓடி ஓடி விளையாடினாலும் அந்த நம்ம அந்த மூவ்மெண்ட்டும் சரி அந்த எனர்ஜி லாஸும் நம்மளுக்கு வந்து பெருசா தெரியாது. அந்த மாதிரியான அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் அப்துல் கலாம் அண்ட் டீமுக்கு இருக்கு. அந்த ஃப்ளோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிறது ராக்கெட் சயின்ஸ். அந்த ராக்கெட் சயின்ஸ்ல இவங்களால ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வேலை அவங்க செய்யும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கிடைக்குது. எப்படி இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்துல் கலாம் அண்ட் டீம் வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல அப்துல் கலாம் ஒரு டிட்டர்மினேஷன் காரணமாக அந்த அன்னைக்கு ஒர்க்கிங் அவசியம் முடிஞ்சா கூட அதுக்கப்புறம் கூட எக்ஸ்ட்ராவா இவர் மட்டும் தனியா டெஸ்டிங் யூனிட்ல வேலை செய்யறத அவரே சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில டைம்ல அவரோட டீம் மெம்பர்ஸும் சரி இதே மாதிரி டிட்டர்மைண்டா சில டைம்ல ஹாலிடேஸ்ல கூட வந்து ஒர்க் பண்றது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம்ல ஒர்க் பண்றது, ஒரு விஷயத்துக்காக சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்றது, சில டைம்ல சாப்பாடே மறந்து லஞ்சையே மறந்து வேலை செய்யறது அப்படின்ற விஷயம்லாம் வந்து அப்துல் கலாம் அண்ட் டீம் கிட்ட இருந்து இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி பத்தி அப்துல் கலாம் சொல்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.